எப்ப வண்டி நிறுத்து. என்ன சார் விஷயம்? வண்டி நிறுத்தி சொன்னீங்க. இப்ப வண்டியில இவ்வளவு லோடு ஏத்திட்டு வரையே, இப்ப அங்க பாரு ஈபி லைன்ல பட்டுட்டு வருது, அதை பார்க்காம வரையே. ஒன்னும் இல்ல சார், 2 நடையா ஏத்திட்டு வந்தா டீசலும் வாடகை எச்சா போகும் சார். ஒரே நடையா ஏத்திட்டு வந்தாங்க, மேல படாதுங்க. இப்படி படுற மாதிரி இருந்தா குச்சி விட்டு தூக்கி விட்டு கொண்டு வந்துடுறேன் சார். இப்ப லைன்ல படுற அளவுக்கு லோடு ஏத்திட்டு வரதே தப்பு. அதே மாதிரி ஏத்திட்டு வந்துட்டு லைன்ல படாது, பட்டா குச்சி வச்சு தூக்குவேன்னு சொல்றியே, அதுல இருக்கிற ஆபத்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுல என்ன சார் ஆபத்து இருக்குது? என்னப்பா நடு ரோட்ல 2 பேரும் வண்டி என்ன ஏத்திட்டு இருக்கிறீங்க? நீ ஏத்திட்டு வந்துற பொருள் சீக்கிரமா தீப்பிடிச்சு எரியிற பொருள். இது கம்பியில உரசிச்சுன்னா கம்பியோட கம்பி ஒன்னா உரசி அதுல தீப்பொறி ஏற்படும். தீப்பொறி ஏற்பட்டுச்சுன்னா உங்க பொருள் பட்டு வண்டி பூரா எரிஞ்சு போயிடும். அடுத்து நீங்க குச்சியை வச்சு தூக்குறேன்னு சொல்றீங்க. காஞ்ச குச்சியை எடுத்து வந்தாலும் அதுல ஈரமா இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஈரமா இருக்கிற குச்சியை மேல தூக்குனீங்கன்னா குச்சி வழியா மின்சாரம் பாஞ்சு உங்க உயிருக்கு உடமைக்கும் பாதிப்பு ஏற்படும். இதுல பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இது மாதிரி நம்ம ஏரியால 2 சம்பவம் நானே பார்த்திருக்கேன். மாடு ஏத்திட்டு வந்த லாரி மோதி ஆக்சிடென்ட் ஏற்பட்டு மாடை காப்பாத்துறதே பெரிய விஷயமா போச்சு. வண்டி பூரா எரிஞ்சு போயிடுச்சு. அப்படியா? அவர் சொல்றது சரிதானப்பா. நான் கூட இந்த மாதிரி ஈபி லைன் ஓவர்லோட் ஏற்றிட்டு வந்த லாரி ஈபி லைன் அத்து 4-5 கம்பஞ்சாஞ்சு ஆபத்தானதை என் கூட பார்த்துருக்கிறேன். இனிமே இது மாதிரி அதிக பார லோடு ஏத்திட்டு வந்து உங்க உயிருக்கு உடமைக்கும் ஆபத்து ஏற்படும். இது மாதிரி நிகழாம பாத்துக்குங்க. சாரி சார், எனக்கு நல்லா புரியுற மாதிரி சொன்னீங்க. இனிமே இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். நான் கிளம்புறேன் சார்.